சார் என்ன நடந்து தெரியுமா சார், திரிஷாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டான் சார். சங்கீதா கூட்டு கல்யாணத்துக்கு போன சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. ஏன்னா 2021 தான் பிரிஞ்சிருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான்டா. நாங்க தான்டா சொல்லிருக்கோம், நீங்க தான்டா நம்பல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கிறான்டா நம்ம சொல்லி தான் இருக்கிறோம். அந்த வீடே அவன் தான்டா வாங்கி கொடுத்தான். காதலும் காமமும் வெறும் காமத்துக்காக மட்டுமே. மனைவி கிட்ட கிடைக்காத சுகம் வந்து யார்கிட்ட கிடைக்கும்? தேவகிட்ட தான் கிடைக்கும். மனைவி கிட்ட கேட்டா செருப்படி கிடைக்கும். அதுக்காக சில பேர் வந்து போயிடுவான். போனியா காலை கழுவுனியா வந்தியான்னு இருக்கும். கொண்டு வந்து அதை நீ நடு வீட்டில் வச்ச பாருங்க, அங்கதான் சிக்கலாச்சு. வீட்டுக்குள்ள கொண்டு வந்தனால தான் சார் சிக்கல். அசிங்கம் அதான் சொல்றான்னு கேட்டா, நான்லாம் பயப்படுற ஆளா? இது கேட்டால ஒரு மீட்டிங்ல, நான்லாம் பயப்படுற ஆளா? இப்போ இப்படி கேட்கணும், நான்லாம் மானம் உள்ளவனா? என்ன பார்த்தா மானம் உள்ள மாதிரியா தெரியுது உங்களுக்கு? அப்படிதானே இருக்குது. இப்போ இவன் சொல்றான், என்ன பெரிய பேரை சொல்ல மாட்டியா நீ? நான் சொல்றேன், இந்தா இவதான் பாருங்க எல்லாம் பார்த்துங்க. கொஞ்சம் கூட அந்த முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சலனம், ஒரு வருத்தம் ஏதாவது. ஒரு கிழவி நடிகைக்கு தெரிய வேணாமா? என்னங்க அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அடிப்படையில யோசிக்கணும்ல சார். அவரு இப்படி இருந்தாரு, இவர் அப்படி இருக்காரு, நீ எப்படிதான் இருக்கிற? எனக்கு தெரியும், எம்ஜிஆர் எடுக்கும் போதே தெரியும் நாளைக்கு இதெல்லாம் ஒரு சச்சரவு வரும்போது எம்ஜிஆர் மேற்கோள் காட்ட முடியும். எங்க கொள்கை தலைவரே இப்படிதான் மேற்கோள் காட்ட. அதுக்காக தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தோம். திடீர்னு எதுக்காக எம்ஜிஆர் கொண்டு வந்தான்? தொடக்கம், அழிவுக்கு தொடக்கம். ஆனா அது முடிஞ்சிச்சு. எது முடிச்சு? சினிமா வாழ்க்கை முடிஞ்சு, ப்ரொஃபஷனல் லைஃப் முடிஞ்சிச்சு விஜய்க்கு. கம்ப்ளீட்டட். கதம் அவன் லாங்குவேஜ் சொல்லுவான். ஓவர் 360 டிகிரி அடிக்கிறான். முடிஞ்சிச்சு கதை. இந்த திரிஷா வரலன்னா அங்க வேற ஒரு கீர்த்தி சுரேஷ் வரலாம். இல்ல கீர்த்தி சுரேஷ் வரலடா, அல்லது எங்க தலைவர் பார்த்தல கெத்தா திரிஷாவை கூட்டிட்டு போனாரு. தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறான். யானை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்ணை வரைச்சி தலையில போட்டுக்குமோ அந்த மாதிரி. அதனாலதான் அவன் யானையை வச்சிருக்கிறான். இந்த டிவிகே சிம்பிள் இப்ப புரியுதுங்களா? யானை எதுக்கு வச்சிருக்கான்? யானை மட்டும்தான் வந்து மண்ணை வாரி தலையில போட்டுக்கும். அதைத்தான் இவன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். நேற்று இரவுல இருந்து ஒரே பரபரப்பு, உங்களுக்கோ படபடப்பு. எனக்கு என்ன படபடப்பு? இணையம் வெடிப்பு. நல்லா இருக்க. இது இப்படி கூட இருக்கு. வந்து விஜய் சொல்ற மாதிரி இது ஓம் சக்தி பராசக்தி, இது ஓம் சக்தி பராசக்தி உனக்கு என்னடா புத்தின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ஓம் சக்தி பராசக்தி, தீய சக்தி தூய சக்தினால உனக்கு என்னடா புத்தி, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இந்த நேரத்தில் உனக்கு தேவையாடா வந்து பிள்ளைகளுக்கு சித்தி. என்ன எப்படி பாக்குறீங்க? என்ன தமிழ் அசிங்கம் அதான் சொல்லுவான்னு கேட்டா, நான்லாம் பயப்படுற ஆளா? இது கேட்டால ஒரு மீட்டிங்ல, நான்லாம் பயப்படுற ஆளா? இப்போ இப்படி கேட்கணும், நான்லாம் மானம் உள்ளவனா? என்னை பார்த்தா மானம் உள்ள மாதிரியா தெரியுது உங்களுக்கு? அப்படிதானே இருக்குது. இங்க வாழ்க்கை என்பது கேம் கிடையாது, விளையாட்டு கிடையாது, காம்படிஷன் கிடையாது, போட்டி கிடையாது. மனைவி என்பவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நபரே கிடையாது. மனைவி என்பதும் சரி, அது கணவனாக கூட இருக்கட்டுமே. இந்த கணவனை உறவே வந்து கட்டினா, நான் உன்னை ஜெயிக்கிறேன் பார், நீ என்ன ஜெயிச்சிரியா, நான் உன்னை ஜெயிக்கிறேன் பார், இப்படி வந்து ஒரு போட்டி இருக்கக்கூடாது. சரிங்களா? விட்டு கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க. தொலைநோக்கு பார்வையிலும் பார்த்தோம்னா அவங்க நிறைய விட்டு கொடு. ஏன்னா 2021 இது பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து தான் போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழலை தான் அவங்க வெடித்து வெளியே வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது கூட கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக, அந்த நடிகை பேரையே சொல்லலை. இப்போ இவன் சொல்கிறான், என்ன பெரிய பேரை சொல்ல மாட்டியா நீ? நான் சொல்கிறேன், இந்தா இவ தான் பாருங்க எல்லாம் பார்த்துங்க. கொஞ்சம் கூட அந்த முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சலனம், ஒரு வருத்தம் ஏதாவது இருக்கா? கூட வர அந்த கிழவி வயதுள்ள அந்த நடிகை கூட, திரிஷாவை தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. 44 வயசு ஆச்சுன்னா கிழவி தான். ஒரு கிழவி நடிகைக்கு தெரிய வேணாமா? என்னங்க அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நீங்கள் அதை தாண்டி ஒரு விஷயம் போடுறீங்க. ஒரு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அதை தாண்டி நீங்கள் போடுறீங்க ரகசிய சிநேகிதனே. எது? அவனுக்கு கடா வயசாகுது, 52 வயசாகுது. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தாத்தாவாயிருவான். ஜேஷ்டன் சஞ்சயா இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும். அவர் வந்து ரகசிய சிநேகிதனே. எது? ரகசிய சிநேகிதனே. அதுக்கப்புறம் வந்து உண்மை காதல் வெல்லும். எப்படி சார் உண்மை காதல்? நீங்களே சொல்லுங்கள்.
உண்மையிலேயே வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருந்தாலும் சரி, அல்லது ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற லவ் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறோம், ஐயோ அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்மளால் அவருடைய வாழ்க்கை கிடக்கூடாது. அதானே சார் வந்து உண்மையான காதல். நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? அதானே உண்மையான காதல். எந்த சூழ்நிலையும் நம்ம அவருடைய குடும்பம் கிட வேண்டாம். எது கிட வேண்டாம். நான் ஆமாம், கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவு கிட வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை இருக்குது. சினிமாவில் ஒரு சொசைட்டி அதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு முதலமைச்சராக போகிறாரு. யோசிக்கணுமா நம்ம? சொல்லுங்கள். அடிப்படையில் யோசிக்கணும்ல சார். அவர் இப்படி இருந்தார், இவர் அப்படி இருக்கிறார். நீ எப்படி தான் இருக்கிற? எனக்கு தெரியும், எம்ஜிஆர் எடுக்கும் போதே தெரியும். நாளைக்கு இதெல்லாம் ஒரு சச்சரவு வரும்போது எம்ஜிஆரை மேற்கோள் காட்ட முடியும். எங்கள் கொள்கை தலைவரே இப்படி தான் மேற்கோள் காட்ட. அதுக்காக தான் எம்ஜிஆர் கொண்டு வந்தோம். திடீர்னு எதுக்காக எம்ஜிஆர் கொண்டு வந்தான்? ஜான் பிளான் வந்து 5 பேர் தான் சார் கொள்கை தலைவர். அதுக்கப்புறம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை எது கொண்டு வந்தான்? இப்போ புரியுதுங்களா? இதுதான். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஏன் கலைஞரை கொண்டு வந்தான்? கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் நான் ஃபாலோயர் அப்படி சொன்னார். எதுக்காக சொன்னாங்கன்னா, நாளைக்கு தாலி கட்டிட்டான்னு வச்சுக்கணேன், அவர் 2 பொண்டாட்டி வச்சு இல்லையா யார்? கலைஞர். அதுக்காக தான் வந்து அடுத்தடுத்து வந்து கொள்கை தலைவர்களை மாற்றினதுக்கு காரணம் இதுதான், மேற்கோள் காட்டுறதுக்காக. ஆனால் காலம் மாறிடுச்சு. அது வேற காலம் சார். அன்னைக்கு அது வந்து இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் கிடையாது. அறிவார்ந்த கூட்டம் வந்து குறைவாக இருந்தது. அதை வந்து கடந்து போயிட்டாங்க. அதுவும் ஒரு காலத்தில் வந்து கூத்தியார் வச்சுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே, கிளி மாதிரி பொண்டாட்டி குரங்கு மாதிரி கூத்தியார் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஒரு பெருமையாக பார்க்கப்பட்டது. ஒரு ஸ்கூலில் கூட இந்த வாதம் நடக்கும். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை கூத்தியாருன்னு. எங்கள் தாத்தாவுக்கு வந்து 3 கூத்தியார், எங்கள் தாத்தாவுக்கு வந்து 4 கூத்தியார். இப்படி ஒரு கூத்தியார் வந்து பெருமையாக பேசின காலகட்டம்லாம் இருந்தது. இப்போல்லாம் உள்ள தூக்கி போட்டு. இப்போ அப்படி கிடையாது சார். நிலைமை மாறிட்டு இருக்கு. சொல்லலாம் இல்லைங்க, இன்னைக்கு தானேங்க இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் எல்லா காலத்திலும் இருக்குது. லிவிங் அந்த திருமணத்தை கடந்தவர்களே, அதுதான் கள்ள உறவு, இது கள்ளக்காதல். அதெல்லாம் காலகாலமாக இருக்குது. என்ன ஒரு இலைமறை காய்மறைவாக இருக்கும். இப்போ பளிச்சுன்னு வெளியே வச்சிடும். எல்லா காலத்திலும் உண்டு இந்த கள்ளக்காதல் என்பது. எல்லா காலத்திலும் உண்டு. திருமணத்தை கடந்தவர்களாம் கிடையாது, கள்ளக்காதல். நீங்கள் சொல்லுவீங்க நல்ல காதல் கள்ளக்காதல் என்னங்க வித்தியாசம்? இல்லைன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. காதல் என்பது வேற, காமமும் காதலும் சேர்ந்தது வேற. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காமத்துக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. வெறும் காதலும் காமமும் வெறும் காமத்துக்காக மட்டுமே. மனைவி கிட்ட கிடைக்காத சுகம் வந்து யார்கிட்ட கிடைக்கும்? தேவைக்கிட்ட தான் கிடைக்கும். உண்மை இருக்கிறது. வேற என்ன லாங்குவேஜ் போட முடியும்? இதுதான் இருக்கிற லாங்குவேஜ் தாங்க. அதுக்கு பல வரலாறுலாம் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். மனைவி கிட்ட கிடைக்காத சில சுகங்கள் வந்து கிடைக்கும். மனைவி கிட்ட கேட்டால் செருப்படி கிடைக்கும். அதுக்காக சில பேர் வந்து போயிடுவான். அப்படி போகிறதுலாம் உண்டு. போனியா காலை கழுவுனியா வந்தியான்னு இருக்கணும். கொண்டு வந்து அதை நீ நடு வீட்டில் வச்ச பாருங்க, அங்கே தான் சிக்கலாச்சு. வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தனால தான் சார் சிக்கல். நீ தூரமாச்சு. சினிமாவில் இதெல்லாம் சகஜம். பல பேர் சொல்கிறான், சினிமாவில் உத்தமனா வாழ்ந்தோம்லாம் எவனும் கண்ணுக்கு தெரியல. சினிமாவில் இது காலகாலமாக நடக்குது, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்கன்றான். ரைட், அப்படியே கூட இருக்கட்டும். அங்கேயே போயிடணும்ல, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போயிடணும் சார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போயிடணும். எல்லாரும் அப்படி இருக்கிறான்னா கிடையாது சார். இன்றைக்கி இருக்கிறான்ல, அன்றைக்கி ஒரு சிவகுமார்னா இன்றைக்கி ஒரு விஜய் ஆண்டனி இருக்கிறான்ல சார். இன்றைக்கி இருக்கிறானுங்கல்ல, உங்கள் கண்ணுக்கு தெரியல. சினிமானாலே இப்படி தான். ஸோ இதெல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்கு அதுதான். இங்கே 3 வாழ்க்கை இருக்குது. நீ பொது வாழ்க்கை சொன்ன, ஒன்று ப்ரைவேட் லைஃப், இன்னொன்று ப்ரொஃபஷனல் லைஃப், இன்னொன்று பப்ளிக் லைஃப். இது எல்லாமே இப்படி தான். ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம், பிரியாணி, 3த்தையும் பெசரிக்கூடாது. இவன் 3த்தையும் பெசரிக்கிறான். யார்? ஒரு சிலர் 2 மட்டும் பெசரிப்பான். ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பெசரிப்பான். அவன் தான் ஜெயம் ரவி. ஞாபகம் வருதுல உங்களுக்கு? அவன் தான். ரவி மோகன் கிடையாது. இல்லை, நீ ஞாபகப்படுத்திட்டீங்க. ரவி மோகன் கிடையாது, ஜெயம் ரவி. ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும். அப்புறம் வந்து பிரச்சனை வெடித்த பிறகு நான் கேட்டால், மாமியார் எனக்கு வந்து குழம்பு ஊற்றல, ரசம் ஊற்றல, இது அப்படின்றான். உண்மை இதுதான். ப்ரைவேட் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றா இருக்குது. தயிர் சாதத்தையும் சாம்பாரையும் பெசரி சாப்பிடுவோம் சில பேர், நல்லா இருக்குங்கன்னு வாங்க. நமக்குலாம் அதை நினச்சி பார்த்தாலே கொமட்டுற மாதிரி இருக்கும். இது பழைய சோறு கூட தின்றுவோம். நம்ம பழைய சோறு கூட தின்றுவோம். ஆனால் சில பேர் தயிர் சாதத்தையும்
சாம்பாரையும் போட்டு பெசரி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு வானுங்க. அப்படியே கொஞ்சம் பிரியாணியும் போட்டு இப்போ இவன் அந்த நம்மால் அப்படி தான். யார் நம்மால்? யார்? நம்மால் தான். நம்மால் தான், அது சந்தேகமாக கிடையாது. புழக்கிறோம்ல, உரிமையோட புழக்கிறோம்ல, நம்மால் தான். இது நம்ம ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறோம். ஏன்னா உச்சத்துலேருந்து வந்திருக்கிற போதுமான அளவுக்கு பணம் இருக்குன்னு நீயே சொல்லிட்ட. நீ தான் சொன்ன, நான் சொல்லலை. நான் பார்க்காத பணமா, எவ்வளோ பணம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ரைட் இருக்கு. அப்போ போதும். இது உனக்கு சினிமா வாழ்க்கையே வேணாம் இனிமேல். இது சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வருது இல்லையா, இல்லையா, அவன் ஜெயிச்சுட்டு போட்டோம். உனக்கு சினிமா வாழ்க்கை கிடையாது, முடிஞ்சு போச்சு. சினிமா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதாவது இப்போ இந்த கேள்வியை கூட்டு வந்து இப்படி வந்துட்டியா, பப்ளிக் லைஃபும் முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃபும் முடிஞ்சு போச்சு, பப்ளிக் லைஃபும் முடிஞ்சு போச்சு. நீயா வந்து ப்ரைவேட் லைஃபையும் முடிஞ்சிச்சு நான் சொல்ல மாட்டேன். ப்ரைவேட் லைஃப் வந்து இவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவுக்கு வர முடியாது. தொடக்கம் அழிவுக்கு தொடக்கம். ஆனால் அது முடிஞ்சிச்சு. எது முடிச்சு? சினிமா வாழ்க்கை முடிஞ்சு, ப்ரொஃபஷனல் லைஃப் முடிஞ்சிச்சு விஜய்க்கு. கம்ப்ளீட்டட். கதம் அவன் லாங்குவேஜில் சொல்லுவான். ஓவர். அடுத்தது வந்து கேட்டினா பப்ளிக் லைஃப் அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா நான் கேட்குறேன். அப்போ 16 வருஷமாக தொண்டைக்கிழியே கத்திட்டு இருக்கிறானே, அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்கன்னு நான் கேட்குறேன். நான் சொல்லும்போது சீமாஞ்சாம் போகிறதுல 16 வருஷம் சொன்ன உடனே கரெக்ட் தானே? சொல்லுங்க சார். அப்போ இவங்க வந்து ஒரு 60 ஆண்டு காலம் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்களா? அவங்க ஈஸியாக வந்து வாங்கப்பா, இந்தாங்கப்பா, வாப்பா உட்காந்துக்குப்பா, முதலமைச்சர் தான் சொல்கிறாரு. என்ன சார் இது? இல்லை, நம்மளே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. என்ன எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு? இல்லை, இப்போ இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதாவது இது எப்படி தெரியுமா, உங்களே நல்லா புரிஞ்சுங்க. உள்ளபடியே இது ஆரம்பம் உங்களுக்கு தெரியாதனால எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பழகிடுச்சு. எப்படி பழகிடுச்சுன்னா, எனக்கு தெரியுமே, பல பேருக்கு தெரியாது. ஆச்சரியம் அதிர்ச்சின்றான் சில பேர். டேய் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் என்ன நடந்தது தெரியுமா சார், திரிஷாவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டான் சார். சங்கீதா கூட்டு கல்யாணத்துக்கு போன சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது. ஏன்னா 2021 தான் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான்டா. நாங்கள் தான்டா சொல்லிங்க, நீங்கள் தானே நம்பலை. இது அவன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கிறான்டா நம்ம சொல்லி தானே இருக்கிறோம். அந்த வீடே அவன் தானே வாங்கி கொடுத்தான். அதுக்கு சாட்சி வந்து அந்த 3 பேர் தானே கையெழுத்து போட்டிருக்கான். அவனுக்கு தானே முதல்ல பேசினானுங்க. அந்த வலைபேச்சில் இருக்க அந்த அந்த குரங்குகள் 3 பேருமே பேசணும். அவனுக்கு தான்டா அந்த வீடே அவன் தானே வாங்கி கொடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு அதிர்ச்சிக்கு என்ன இருக்குது? இல்லை சார், கல்பாத்தியோட கல்யாணத்துக்கு பொதுவாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறவங்களாம் சரினா வந்து பெரிய அளவில் நம்ம கல்யாணம் பேசப்படணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்க ஐஸ்வரி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடியில் கல்யாணம் பண்ணார். அங்கே ஜெயம் ரவியும் கெனிஷாவும் இதே மாதிரி காஸ்டியூமில் போய் முற்றிலுமாக அந்த கல்யாணத்தை பற்றி அவனும் பேசவே இல்லை. இது பொதுவாக அப்படிதான் நம்ம நினைப்பாங்க. நம்ம கல்யாணத்தை பற்றி ஊரே பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதானே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறது. இப்போ கல்பாத்தி கல்யாணம் அதே தான். அதான் சப்பாத்தி ஆயிடுச்சு இல்லை இங்கே கல்பாத்தி கல்யாணம். இது ஃபுல்லாக வந்து முழுக்க வந்து இவங்க 2 பேரை பற்றி அதான் போட்டாங்களே வந்து பார்த்தீங்கன்னா போய் அவங்க வாழ்த்துனாங்க மணமக்களை. யார் வாழ்த்துறது இப்போ புரியுங்களா? அதனால் என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன், முதலமைச்சர்ன்றதுக்கெலாம் இனி அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களாம் சொல்லியிருந்தாங்க, திமுக சார்ந்த ஐடிவிங்களாம் ரொம்ப வந்து தரம் தாழ்ந்து எங்களை விமர்சிக்கிறாங்க. டேய், உங்களை விமர்சிக்கிற யாருமே வந்து திமுக ஐடிவிங் கிடையாது. பப்ளிக்கு இணையத்தில் யாரெல்லாம் பயணிக்கிறானோ அவெல்லாம் அடிக்கிறான். 360 டிகிரி அடிக்கிறான். முடிஞ்சிச்சு கதை. இவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, விஜய் பொறுத்த வரைக்கிறேன்னு அந்த விட்டேத்தியாக நினைக்கிறது. நம்ம யார் தெரியல, பெரிய கல்ட்டுன்னு சொல்லிட்டு சினிமாவில் முதல்ல நினச்சது யார் தெரியுமா உங்களுக்கு? சினிமாவில் நம்ம பெரிய கல்ட்டுன்னு முதல்ல நினச்சது, பெரிய ஆளுமை நினச்சது தியாகராஜ பாகவதர். கடைசியாக வந்து சிகரெட்டு, ஒரு துண்டு சிகரெட்டுக்கு கஷ்டப்பட்டதா தகவல் இருக்குது. ஒரே ஒரு துண்டு சிகரெட்டுக்கு. அதான் நிறைய வரலாறு இருக்குது. இப்போதைக்கு தெரியாது, இப்போதைக்கு மிதமிஞ்சி இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு நிறைய எதுக்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குல்ல. காலப்போக்கில் சேர்க்கறது தான் ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷம் ஆகும். கரையிறதுலாம் 1 வருஷம் 2 வருஷத்தில் கரைஞ்சிடும். சரசாரன்னு போயிடும். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இப்போது இந்த இடத்துல நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமையில் வந்து பிரியறதுன்னா நான் சொல்கிறது முற்றிலுமாக இல்லை, விலகி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் விலகி இருக்கலாம், கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷம். நீங்கள் ரொம்ப லாங் கேப் கொடுத்தீங்கன்னா, அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த ரொம்ப லாங் கேப் கொடுத்தீங்கன்னா அங்கே 3வது நபர் வந்துக்கிட்டே இருப்பான். யாராவது இந்த திரிஷா வரலன்னா அங்கே வேற ஒரு கீர்த்தி சுரேஷ் வரலாம், இல்லை கீர்த்தி சுரேஷ் வரலடா அல்லது மமிதா பைஜ் வரலாம். நீங்கள் சொல்லுவீங்க மமிதா பைஜுக்கு பொண்ணு வயசு சார். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அந்த மாதிரி கதை. இந்த பொண்ணு வயசுக்கு அதெல்லாம் இவனுக்கு பார்க்க மாட்டானுங்க. நம்மளை மாதிரி ஆளெல்லாம் பார்ப்பான். புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் இவனுக்கு பார்க்க மாட்டானுங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிந்தனை வந்து நல்ல சிந்தனை உள்ளவங்க கெட்டு போனால் கூட அதில் கொஞ்சம் எத்திக்ஸ் எல்லாம் பார்ப்பானுங்க.
ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் முதல்ல ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த வாழ்க்கையை வாழணும். அதை சொன்னால் நம்மளை பைத்தியறானுங்க. நம்ம அதனால தான் அதை சொல்கிறதே கிடையாது. இப்படியே சொல்கிறாங்களே கமெண்ட்லேயே வந்து உங்கள் பைத்தியம் எந்த காலத்துலேயே இருக்கான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கம்முன்னு வரோம். நம்ம விதி 35 வருஷமா ஒரே பொருளாடியில் வாழ்ந்துருக்கோம். இல்லை சொல்லுது அதை வேற அடிக்கடி சொல்றீங்க. வேற என்ன சொல்ல முடியும்? சரி, ஓகே. அந்த வருத்தத்தை வேற எங்கே நம்ம ஷேர் பண்ண முடியும்? நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான், நம்ம வியூவர்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். இல்லை, உங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்குங்கிறதே புரியுது. ஆமாம், வேற என்ன பண்ண முடியும்? ஏன்னா இவனெல்லாம் ஆக ஓகன்றானுங்க, நம்மள கேவலமெல்லாம் சொல்கிறானுங்க. எங்கள் தலைவர் பார்த்து இப்போ சொல்லுவான், லோலாய்மணிக்கிட்ட கேளுங்க. எங்கள் தலைவர் பார்த்தல கெத்தா த்ரீசாவை கூட்டிகிட்டு போனார். அதே லோலாய்மணியை போய் அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க, செருப்பால் அடிப்பா. இந்த லோலாய்மணியோட மனைவி, உங்கள் தலைவர்லாம் வந்து பெருமையாலாம் சொல்லியிருக்காரு. கட்ட பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து சுற்றினா அவனை போய் பெருமையாக எங்கள் தலைவர் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பாருங்கள் சார், எதுக்காக இந்த பொறுக்கின்ற ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஒட்டுமொத்தமாக ஃபாலோயர்ஸ் அத்தனை பேரை என்ன சார் நினைப்பான்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கள் தலைவரே இதை பண்ணுறாரு, ஏற்கனவே சும்மாவே ஊடு கட்டுறானுங்க. எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு வந்தான்றான் ஒருத்தன். ஒன்று என்ன சொல்லுது கேட்டால் வந்து நான் பொண்டாட்டி வாழ்ந்து, இன்னொன்று கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரே கூட்டு போய் விடுவான்னு. ஏற்கனவே இந்த லட்சணத்தில் இப்போ இவன் இந்த மாதிரி கூட்டு சுற்றினான்ல, சுற்றும் போது அப்போ அந்த தொண்டர்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவான்னு பாருங்கள். இவர் இதில் வந்து முதலமைச்சர் ஆவார், நாமெல்லாம் ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கணுமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் அதில் இந்த மானம் ஈனம் சூடு சொல்லாமல் இந்த கூட இருக்கிறானுங்கள, இந்த எடுப்புங்க முறவாசல்கள்லாம் இருக்காருங்கள, இந்த ராஜ்மோகன் லோலை, உங்களெல்லாம் வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கா இல்லையாடா? அங்கே போய் இதை டிஸ்கஸ் பண்ணுவீங்களா இல்லையா? சார், ஒரு லைன் தப்பாக நம்ம இங்கே பேசிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோறு வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கிடைக்குது. உண்மை சார் இது, புரியுதா? ஒரு வேளை நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக பேசிட்டோம்னா அது வந்து அதை வந்து என்ன சொல்ற ஜஸ்டிஃபை பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்குது. அது நண்பர்களாக இருக்கட்டும், அந்தளவுக்கு என்கிட்ட உரிமை எடுத்துக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் தப்பாக பேசிட்டேன்னா உங்களுக்கு தெரியுமா, கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் நம்ம வந்து ஒரு புறம்போக்கு வாழ்க்கை மாதிரி ஆகிடாது. இப்போ விஜய் வாழ்க்கை எப்படி இருக்குது? புறம்போக்கு வாழ்க்கைன்னு சொல்லலை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பா கேட்க முடியாது, அம்மா கேட்க முடியாது, மனைவி கேட்க முடியாது. கேட்டால் பத்தியா என்ன பண்ணு, இப்போ என்ன நடிகை பேரை வெளியிடுவியா? என்ன சொன்ன, நடிகை பேரை வெளியிடுவியா? இந்தா நான் கூட்டினே வரேன், இப்போ வெளியிடு. அதுதான் சார் அர்த்தம். இது யாரை வந்து அசிங்கப்படுத்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனைவி அசிங்கப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்களா? பிள்ளைகளை அசிங்கப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்களா? மகளை அசிங்கப்படுத்து நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது, தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிறான். யானை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்ணை வறுத்தி தலையில் போட்டுக்குமோ அந்த மாதிரி. அதனால தான் இவன் யானையை வச்சிருக்கிறான். எதில்? இந்த டிவிகே சிம்பிள். இப்போ புரியுதுங்களா? யானை எதுக்கு வச்சிருக்கிறான்? யானை வந்து எப்படி, யானை மட்டும்தான் வந்து மண்ணை வாரி தலையில் போட்டுக்கும். அதைத்தான் இவன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.